விகட நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆஃப் த ரெக்கார்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன மாதிரியான மனநிலையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி அசுர வேகத்தில் சீட்டு பங்கீடு எல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்போ நேர்காணலும் தொடங்கிட்டார் முதலமைச்சர் அவர்கள். ஸோ அவங்க வேக வேகமாக மூவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதிமுக சைடில் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த கூட்டணி சீட்டு பங்கீடு விவகாரத்துலையும் வேட்பாளர் தேர்வுலையும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை சொல்லப்படுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம விசாரிக்க போகையில் நமக்கு பல்வேறு தகவல்கள் கிடைத்தன. அது தொடர்பாக தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பா இருக்கும். இன்னைக்கு அமாவாசை தினம். இன்னைக்கு நல்ல நாள். சீட்டு பங்கீடு பேச்சுவார்த்தையெல்லாம் அதிமுக தொடங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வட்டாரங்களில் பலமாக எழுந்தது. ஏன்னா அதிமுக சைடுலேருந்து தொகுதி பங்கீடு தொடர்பாக விவாதிக்கிறதுக்கு குழு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த குழு இன்னைக்கு கூடி பாஜக, அமமுக, பாமக இவங்க கூட உட்காந்து அமர்ந்து சீட்டு பங்கீடு தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி பெரிய அளவில் எதிர்பார்ப்பு எழுந்தது. பட் இன்றைக்கி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் அந்த கூட்டணியை சேர்ந்தவங்களுக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம விசாரித்தோம். எதனால் இந்த பிரச்சனை அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது விசாரித்தோம்னா, பாஜக பேக்கேஜ் சிஸ்டத்துக்குள்ளே தங்களுக்கு சீட்டு பங்கீடு கேட்குறாங்க. அதை எடப்பாடி தர மறுக்கிறதுனால தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படியே இழுபறியாக நீடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விவகாரம் அப்படின்னா, இப்போது அதிமுக கூட கூட்டணி உடன்படிக்கை கையெழுத்திட்டு இருக்கிற கட்சிகள் அப்படின்னு சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாக கையெழுத்து போட்டாங்க. இதை தாண்டி உங்களுக்கு பாஜக இன்னும் கையெழுத்து கூட போடலை. பட் பாஜக அவங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதுபோல் தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, திருமாறன், என்ஆர் தனபாலன், ஜான் பாண்டியன், புதிய நீதி கட்சி, ஏசி சண்முகம் இவர்கள் எல்லோருமே பாஜக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமாக சேர்த்து எங்களுக்கு 54 தொகுதியை பிரித்து கொடுத்துருங்க, நாங்கள் பிரித்து கொடுத்தது போக மீதி இருக்கிற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுறோம். இதுதான் பாஜக வச்சிருக்கக்கூடிய டிமாண்டு. 54 தொகுதி போக மீதி இருக்கிற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதி ஒதுக்கி மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளில் தான் அதிமுக போட்டியிடக்கூடிய ஒரு சூழல். இதை எடப்பாடி அவர்கள் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ 54 தொகுதி பேக்கேஜில் பாஜகவுக்கு போய் அதன் பிறகு ஒரு 18 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போனதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஒரு 162 தொகுதிகளில் தான் அதிமுக வேட்பாளர்களை களமிறக்க முடியும். இதை அவர் விரும்பலை. குறைந்தபட்சம் 170 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னம் போட்டியிடணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கார். அதனால தான் அவர் இந்த சீட்டு பேச்சுவார்த்தையில் ரொம்ப இழுபறியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சரி, பாஜக உண்மையிலேயே இந்த பேக்கேஜ் சிஸ்டத்துக்குள்ள எவ்வளோ தான் எதிர்பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக 54 தொகுதிகளில் 35 தொகுதிகள் தனக்குன்னு கேட்குது. மீதி இருக்கிற தொகுதிகளில் தான் அமமுக, ஐஜேகே, அதன் பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் இவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குற மாதிரி ஒரு பிளானில் இருந்தாங்க. இது தொடர்பாக சமீபத்தில் திருச்சிக்கு பிரதமர் மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்த போது அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவு எதுவும் எட்டப்படலை. பியூஷ் கோயல் இதுக்கு முன்னாடியே மதுரையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தின் போதும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்பவும் சுமூகமான முடிவு எட்டப்படலை. ஸோ தொடர்ந்து 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தையும் எடப்பாடி உடன்படலை அப்படிங்கிறதுல பியூஷ் கோயல் ரொம்ப அப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டெல்லிக்கும் அவர் தெரியப்படுத்தியிருக்காரு. சரியான சீட்டு பங்கீடு பேச்சுவார்த்தையப்போ நமக்கு சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி அவர் டெல்லிக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் வேற வழி இல்லை. எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அவரை அனுசரித்து அவர் என்ன நம்பர் சொல்கிறாரோ அதுக்கு நெருக்கமாக அந்த சீட்டு பங்கீடு முடிங்க அப்படிங்கிறது தான் டெல்லியோட அறிவுறுத்தலாக பியூஷ் கோயல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வாரத்துக்குள்ளே அவர் பியூஷ் கோயல் இங்கே சென்னைக்கு சீட்டு பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்துவார் அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. ஸோ அதிமுக வட்டாரங்களை விசாரித்தோம். சரி, அவங்க 54 பேக்கேஜ் டெண்டரில் கேட்குறாங்க. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 ஒதுக்க வேண்டியிருக்கும். மீதி இருக்கிற தொகுதிகளில் தான் நீங்கள் போட்டியிட வேண்டியிருக்கும். ஸோ உண்மையிலே நீங்கள் எடப்பாடி அவர்கள் பாஜகவுக்கு எவ்வளோ தான் ஒதுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜகவுக்கு அந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒதுக்கி இருக்கிற நம்பர் வெறும் 26 தான். ஒரு சீட்டு வேணா
ரொம்ப டைட் பண்ணாங்கன்னா ஒரு சீட்டு கூட கொடுக்கலாம். ஏன்னா கடந்த தேர்தலில் 20 தொகுதி தான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த 20லேருந்து அவங்க 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த வெற்றி விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு கூடுதல் சீட்டு ஒதுக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவை எடப்பாடி அவர்கள் எடுத்ததா சொல்றாங்க. அதனால அதிகபட்சமே 26 தொகுதிகள் தான் பாஜகவுக்கு ஒதுக்க வர்றதுக்கு எடப்பாடி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. மேக்சிமம் போனால் ஒரு தொகுதி 27 தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்படலாம். அதன் பிறகு அமமுகவுக்கு 9 தொகுதி, 8 கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நாமினலாக அவங்க சொல்லி வச்சிருக்கிற நம்பர் வந்து 9. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே 18 தொகுதிகள் தர்றதா அவங்கள்ட்ட ஒப்புக்கொண்டாச்சு. அதை குறைக்கிற மாதிரிலாம் எடப்பாடி அவர்கள் இல்லை. ஏன்னா வந்து எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலையும் ஆணித்தரமாக பேசிட்டு இருக்கிறவர் வந்து திரு அன்புமணி அவர்கள். ஸோ அன்புமணியை வந்து கைவிடுற மாதிரி எடப்பாடி அவர்கள் இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் 8 தொகுதிகள் கேட்டாங்க. அந்த 8 தொகுதிகளில் 4 தொகுதி தர்றதுக்கு இப்போ இறங்கி வந்திருக்கிறதா தகவல் வருது. 4 தொகுதிகளும் சைக்கிள் சின்னத்தில் தான் அவர் போட்டியிட விருப்பம் விட்டுருக்காரு. ஏன்னா வந்து தாமரை சின்னத்திலேயோ இல்லை ரெட்டலையிலோ நிற்கிறதுக்கு அவர் விரும்பலை. கடந்த இதில் பார்த்துருக்கோம், நம்ம பல இதுலையும் நம்ம பேசியிருக்கோம். ஜவாஹிர்லால் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய கட்சியை வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சதுனால தான் தன்னுடைய கட்சியோடைய அங்கீகாரத்தை அவர் இழந்தார். அதன் பிறகு பல சிறிய கட்சிகளுமே தன்னுங்களுடைய சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆகையினால தமிழ் மாநில காங்கிரஸும் ஜி.கே. வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸும் வர்ற எலெக்ஷனில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடத்தான் விரும்புகிறாங்க. 8 தொகுதி கேட்டாங்க. இப்போ 4 தொகுதி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி அவங்க 4 தொகுதி கேட்டாங்க. இப்போ 2 தொகுதி குன்னமும் ரிஷிவந்தியமும் அவர்களுக்கு பேசப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. அவங்களுக்குமே மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த தனிச்சின்னத்தில் தான் அவங்க போட்டியிடவும் அவங்க விரும்புகிறாங்க. இந்த முறை அவங்க ரெட்டலையிலேயோ தாமரை சின்னத்திலே போட்டியிடுறதுக்கு அவங்க தயாராகலை. இது போக புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன், திருமாறன், என்ஆர் தனபாலன் இவங்க எல்லாருக்குமே ஒரு சீட்டு வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு பிஜேபி வழங்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. பூவி ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து ஏற்கனவே ரெட்டலை சின்னத்தில் தான் அவர் போட்டியிட்டார் கேவி குப்பத்தில். இதே மாதிரி இப்போ அவர் கேவி குப்பத்தில் போட்டிட்டாட்டியும் வேறு தொகுதியில் எதுவாக இருந்தாலுமே அதில் ரெட்டலையில் போட்டிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிமுக பாஜகவுடைய பேக்கேஜ் அப்படிங்கிற அந்த 54 எண்ணிக்கையை அப்படியே சுருக்கி ஒரு 44, 42, 40 அப்படிங்கிற அந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பருக்குள்ள 40லேருந்து 44 இந்த நம்பருக்குள்ள ஏதோ ஒரு நம்பருக்குள்ள சுருக்கி அவங்கள அடக்கி வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய சுமார் 170 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒதுக்கினது போக 170 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்திருக்கதா சொல்றாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து முன்ன பின்ன 1 சீட்டு 2 சீட்டு வேணா முன்ன பின்ன மாறுமே ஒழிய, ஆனா இந்த இருந்து ஒரு பெரிய ஜம்ப் எதுவும் இருக்காது அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு அதிமுக வட்டாரத்திலேருந்து சொல்லப்படுது. எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய நம்பர்ஸை சொல்லிட்டார். உங்களுக்கு 26 இல்லை 27 தாங்க கொடுக்க முடியும், அதுக்கு மேலே சீட் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதை பாஜக ஏற்றுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஏன்னா 2 தேசிய கட்சிகள் இருக்குது. அதில் ஒரு தேசிய கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு வம்படி பண்ணி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்து 28 தொகுதி காங்கிரஸ் வாங்கிட்டு போயிடுச்சு திமுக கிட்ட இருந்து. அப்போது காங்கிரஸ் வந்து 28 தொகுதி வாங்கிட்டு போனதுக்கு பிறகு நாங்கள் ஆளுங்கட்சியாக மத்தியில் இருக்கிறோம், பவர்ஃபுல்லான ஒரு கட்சியாக இருக்கிறோம், நாங்கள் வந்து காங்கிரஸ் வாங்க எண்ணிக்கையை விட நாங்கள் குறைச்சி வாங்கிட்டா நாங்கள் எப்படி சரிப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 28வது கொடுங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து டாக்டிக்ஸ் போயிட்டு இருக்குப்போ. ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து இறங்கி வர்ற மாதிரிலாம் தெரியல. ஏன்னா ஏற்கனவே 20 தொகுதி கொடுத்தோம், 4 வின் பண்ணீங்க. இப்போ நான் உங்களுக்கு 28 இல்லை 30 கொடுத்தாலுமே நீங்கள் எவ்வளோ வின் பண்ணுவீங்க? வின்னிங் ப்ராபபிலிட்டியை பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ அதிகமாக நீங்கள் கேண்டிடேட்டை போடுறீங்களோ அந்த கேண்டிடேட்டை எதிர்த்து திமுக தன்னுடைய நேரடியாக வேட்பாளர்களை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கருத்தியல் ரீதியான மோதலில் உங்களுக்கு அது பின்னடைவாக இருந்ததுன்னா கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு அமைஞ்சிரும். அதனால எவ்வளவு தூரம் நீங்கள் சுருக்கமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் குறைவான எண்ணிக்கையிலே நீங்கள் வாங்கிக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது 2019 5 தொகுதிகள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. 2029 எலெக்ஷன் வரும்பொழுது நீங்கள் 5 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு 10 தொகுதியில் கூட நின்று போங்க. இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் அமித்ஷாவிட்டையே அவர் பேசிட்டதா சொல்றாங்க. அதில் அமித்ஷா அவர்கள் கன்வின்ஸ் ஆகி தான் பீயூஷ் கோயல் வந்து முரண்பாடான சில விஷயங்களை சொன்னபோது கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எடப்பாடி அவர்கள் சொல்றது கூட கொஞ்சம் லாஜிக்காக தான் இருக்குது, அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த நம்பருக்குள்ள ஒரு முன்ன பின்ன பேசி முடிங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ 26, 27 இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர்
பாஜகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 28 கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல சந்தேகம் தான். இது பாஜகவுடைய போர்ஷன். அவங்க ஹாப்பியா இல்ல, பட் அவங்களுக்கு ஒரு வழி இல்லை. அமமுக பார்த்தீங்க அப்படின்னா, அமமுக வந்து டபுள் டிஜிட்ல கேட்டாங்க. 12 தொகுதி கேட்டார். ஃபர்ஸ்ட் 15 கேட்டார், அப்புறம் 12 வந்தார், அப்புறம் 11ல நிக்கிறாரு. ஸோ டபுள் டிஜிட்ல தான் அவர் நிக்கிறாரு. அவரை சிங்கிள் டிஜிட்ல ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பாஜகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி. அவருமே சரி கூட்டணிக்குள்ள வந்துட்டோம், நமக்கு வேற வழி இல்லை, நம்ம இந்த கூட்டணியை ஜெயிக்க வச்சாகணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட இருக்கிறாரு. ஆகையினால அவர் அந்த 9 நம்பருக்குள்ள அவரும் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர்கள் வந்து நம்ம கிட்ட சொல்ற விஷயமாக இருக்கு. சீட்டு பங்கீடு விவகாரம் எல்லாமே இந்த வாரத்துக்குள்ளேயே முடிவடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 30ஆம் தேதியிலேருந்து வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு அடையாளப்படுத்தினா வர 25ஆம் தேதியே சொல்லலாம். வளர்பிறை வரக்கூடிய ஒரு சுப முகூர்த்த நாள். அந்த தேதியிலேயே வேட்பாளர்கள் பட்டியலையும் அறிவித்து சீட்டு பங்கீடு எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ளாகவே முடிக்கிறதுக்கு தான் எடப்பாடி அவர்கள் முடிவு பண்ணதுக்காக சொல்கிறாங்க. 25 விட்டாங்கன்னா அப்புறம் 29ஆம் தேதி தான் கிட்ட இருக்குது. அதனால எல்லாத்தையுமே வந்து 25ஆம் தேதிக்குள்ளேயே தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து முடிவுற்று சீட்டு பங்கீடு விவகாரம், வேட்பாளர் தேர்வு இது எல்லாத்தையுமே ஃபைசல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சீட்டை எண்ணிக்கையை முடிச்சாலும் தொகுதி எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற அடுத்த சிக்கல் இருக்கு. அதையுமே வந்து இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா தான் தகவல் வருது. பாஜக கேட்ட சில தொகுதிகள் வந்து அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்கிற தொகுதிகள்னால அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திருநெல்வேலியில போட்டியிட விருப்பமாக இருந்த திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து சாத்தூருக்கு வர தயாராயிருக்காரு. ஏன்னா புதிய தமிழகத்தோட இன்னொரு வரைக்கும் கூட்டணி உடன்படிக்கை கையெழுத்தாகல. அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. 5 தொகுதிகள் வந்து கேட்டிருந்த திரு டாக்டர் கிருஷ்ணசாமி இப்போ 2 தொகுதிகள் வரைக்கும் இறங்கி வந்திருக்கதா தகவல் தெரிவிக்கப்படுது. ஸோ 2 தொகுதிகளுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு, சம்மதம் ஆயிடுச்சு அப்படின்னா புதிய தமிழகம் கூட இந்த அலையன்ஸுக்குள்ள வரலாம். இதுல அதிமுக தாங்கள் போட்டியிட நினைச்சிருக்க 170 நம்பர்லேருந்து கொஞ்சம் 2 தொகுதிகள் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆனால் அந்த அலையன்ஸ் வந்தால் மட்டும்தான் திருநெல்வேலியில் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல, அதாவது புதிய தமிழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் திருநெல்வேலிக்குள்ளே தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக நம்புறாரு நயினா நாகேந்திரன். ஸோ அந்த அலையன்ஸ் அமைஞ்சா மட்டும்தான் இவர் திருநெல்வேலிக்குள்ளே வருவாரே தவிர, இல்லைன்னா அவர் சாத்தூரில் போட்டியிடத்தான் அதிகபட்ச வாய்ப்புகள் தென்படுது. இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அவருடைய ஆதரவாளர்களுடைய மிகப்பெரிய கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஏன்னா ரொம்ப வைப்ரண்டாக களமாடி கொண்டிருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து எலெக்ஷன்ல போட்டியிடுவாரா? ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல போட்டியிட்டு 2ஆம் இடம் பெற்றார். ஸோ வர சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா, பாஜக தலைமை அவரை வந்து கவுண்டம்பாளையம் தொகுதியில் அவர் களமிறக்கதான் முடிவு கொண்டிருக்கதா சொல்றாங்க. ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, நாட்கள் குறைவாக இருக்கு, தமிழ்நாடு முழுக்க வந்து பிரச்சாரம் செய்வதற்கு வந்து ஒரு பாஜக சார்பில் ஒரு முகம் தேவை, நான் பிரச்சாரத்துக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்திருக்காரு. ஆனா பாஜக தலைமை, டெல்லி தலைமை வந்து என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு அவர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இது சூழல வந்து திரு எல்முருகன் அவர்களும் ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள இறங்குறதுக்கு வாய்ப்புகள் தென்படுறதா சொல்றாங்க. குறிப்பா அவர் மத்திய அமைச்சராக இப்போதைக்கு இருக்கிறாரு. ஸ்டேட் சென்ட்ரல் பாலிடிக்ஸை விட்டுட்டு நீங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே இறங்கி நீங்கள் எம்எல்ஏ ஆகிற பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே நீலகிரியில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு அவர் தோல்வி அடைஞ்சார். அவர் சட்டமன்ற தேர்தலையும் அவரை களமிறக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்கதா நமக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. ஸோ ஓவராலாக பார்க்க போனீங்கன்னா இந்த குழப்பம், அதாவது திமுக முழு வேகத்தில் வந்து அசுர வேகத்தில் போயிட்டு இருக்க நேரத்தில் இப்போ இப்போதான் முதல்ல ஒரு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து திமுக அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. தமிழ்நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. சென்னையில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணார், தஞ்சாவூரில் டிடிவி தினகரன் பண்ணார், மதுரையில் நயினா நாகேந்திரன் பண்ணார், கோயம்புத்தூரில் அண்ணாமலை பண்ணார். இது மாதிரி வந்து பல்வேறு இடங்கள்லையும் அந்தந்த கட்சி தலைவர்கள் பண்ணாங்க. இப்போ இந்த சூழலில் வந்து இப்போதான் எல்லாருமே ஒன்றா ஜெல்லாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு வாரத்துக்குள்ள, அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள சீட்டு பங்கீடு, எண்ணிக்கை முடிவாகிறது, தொகுதி எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது முடிவாகிறது எல்லாமே முடிவுற்று வர மார்ச் 25ஆம் தேதியே கூட்டணி உடன்படிக்கை கையெழுத்தாகி வேட்பாளர் பட்டியலும் தயாராகி வெளியாகும் அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு சொல்றாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் பட்டியல் முழுவதுமாக தயாராகிவிட்டது. அது அந்த கட்சிக்காரங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். 10 ஸ்வீட் பாக்ஸ் வந்து யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் வேட்பாளர் அப்படிங்கிறதா மறைமுகமாக இப்போ எழுதப்படாத ஒரு அறிவிப்பாக இருக்கு. ஸோ யாரெல்லாம் கொண்டு போய் 10 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றது, அவங்க வேலையை பார்க்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேட்பாளர்கள் பட்டியலுமே வந்து தயாராகிவிட்டது.
அறிவிப்பு மட்டும் தான் பாக்கி. இது இந்த முன்ன பின்ன இந்த பிஜேபி கேட்டிருக்கக்கூடிய அந்த பேக்கேஜ் சிஸ்டத்துல தான் இடிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்க 54ல இருந்து அப்படி குறைஞ்சு வந்து 44ல வந்து நிக்கிறாங்க. இவர் 40 இன்னும் நாளையும் குறைச்சு 40க்குள்ள வந்து சுருக்க பாக்குறாரு. அது முன்ன பின்ன பேச்சுவார்த்தை இழுபறி ஆயிட்டு இருக்கிறது தான் இந்த தாமதத்துக்கு காரணமா சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ள முடிஞ்சிடும். முடிச்ச உடனேயுமே தமிழ்நாடு தழுவிய அளவுல அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போடுறதுக்கு தயாராகிறார். ஒரு நாளைக்கு 3 பாயிண்ட், ஒரு மாவட்டத்துல 3 பாயிண்ட் வீதம் வந்து அவர் பேசுறதா சொல்றாங்க. ஒரு மாவட்டத்துக்கு 3 இடத்துல அவர் பேசுவார் ஒரு நாளைக்கு. அது மாதிரி வந்து பேச்சு அவர் சுற்றுப்பயணத்தும் திட்டம் வந்து தயாராகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், தேர்தல் களம் விறுவிறுப்பாக போய் கொண்டு இருக்கிறது. வேற என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.